முத பேர் என்னோட தான் இருக்கலாம். ரெண்டாவது பால்வளத்துறை, மூணாவது மீன்வளத்துறை. உங்க எல்லாரையும் சேர்த்தா என்ன சொல்றாரு? என்ன எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா? நான் நிதி அமைச்சரா பொறுப்பேற்று 12 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு கட்சியோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? வெறும் 2000 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி. 30 மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கேன். நான் வரது முன்னாடி உண்டியல் புள்ளிக்கு பிச்சை எடுத்தெல்லாம் மறைஞ்சிங்க போல இருக்கு. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. அதெல்லாம் சரிங்க. சென்ட்ரல்ல உச்சியில உட்கார்ந்து இருக்கானுங்களே, அவனுக்கு நம்ம மேல செம்ம கான்ல இருக்கானுங்க. சிஐடி, ஐடி, அமலாக்கத்துறை, சிபிஐன்னு பில்லி சுனிதை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மேல ஏவ போறானுங்க. இந்த நிலைமையில மக்கள் மத்தியில கொண்டு போய் பணத்தை எப்படி சேர்க்க போறீங்க? மிஸ்டர் உத்தமன், கல்வித்துறை கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. நம்ம எல்லார் கையிலயும் ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல அட்லீஸ்ட் ஒரு கேமாவது இருக்கும். மக்கள் காமனா விளையாடுற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேம்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் யாருக்கு பணம் கொடுக்கணும்ன்ற லிஸ்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு கேம் போனஸ்ன்ற பேர்ல லீகலாவே கொடுக்க முடியும். முத